ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷோபா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு லஞ்ச் ரெசிபி சிக்கனை பேஸ் பண்ணி தான். எப்போவுமே கிரேவி குழம்பு அப்படின்னு செய்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சிக்கன் பக்கோடா செய்ய போகிறேன். நாங்கள் இதை வந்து சிக்கன் பக்கோடான்னு தான் சொல்லுவோம் எங்கள் வீட்டில். ஒவ்வொருத்தவங்க மேபி சில்லி சிக்கன் அப்படி கூட சொல்லிக்கலாம் இல்லைப்பா. பட் சிக்கன் நாங்கள் வந்து இதை சிக்கன் பக்கோடான்னு தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து இது எவ்வளோ கிராமு? 1/2 கிலோ ஃப்ரெஷ் சிக்கன், 1/2 கேஜி ஃப்ரெஷ் ஆர்கானிக் சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ண போகிற பவுடர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதில் வந்து 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour to 15 to 30 minutes மேரினேட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மசாலா வச்சு பண்ணுறப்போ நான் இதில் வந்து 2 ஸ்பூனா இல்லை 3 போட்டுக்கிட்டா தண்ணியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நான் வந்து பண்ணுறப்போ இந்த சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்கும் இந்த ஃப்ளஷ்ஷு. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த சக்கை மாதிரி. ஆமாம், உப்பு அதில் போட்டாச்சு நான் ஆல்ரெடி. தேவையான அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வந்து நல்லா இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு வரப்போ இந்த ஹார்டாக இல்லாமல் சக்கையாக இல்லாமல் இது சிக்கன் வந்து ரொம்ப டெண்டராக அப்படியே ஜூஸியாக இருக்கும். நான் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் அப்படியே வச்சிடுறேன். இப்போது இது ரொம்ப பவுடர்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை கலந்து விட்டுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அப்புறம் ஃப்ரை பண்ண வராது. ஆமாம், ஃப்ரை பண்ணால் எதுவும் ஆகாது, ரகசியமாக சொல்கிறேன். என்னது ஐரன் இது? நீ செய்றியா சிக்கன்? ஓகே, நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 1/2 hour இதை மூடி வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறப்ப காட்டுறேன். ஓகே, இப்போது அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கிட்டா சிக்கன் நல்லா குக் ஆகும். ஓகே, இது வேகட்டும், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுறேன். ஓகே, இப்போ வந்து இது நல்லா வெந்துடுச்சு. ஸோ அதனால் நான் எடுத்துட்டு அடுத்த பேட்சை போட்டுறேன். நல்லா எண்ணெய் வடிஞ்ச பிறகு எடுத்துடுறேன். மீதி இருக்கிற சிக்கன் பீசஸையும் போட்டு எடுத்துடுறேன். ஓகே, இப்போ மீதி இருக்கிறதையும் போடுறேன். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த இது போட்டுட்டேன்னா முடிஞ்சிடுது. சிக்கன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சத்தமாக பேசணுமா? அவ்வளோதான், இந்த இது போட்ட பிறகு எனக்கு செகண்ட் பேட்சும் முடிஞ்சிடுது. லாஸ்ட் பீஸ் லெக் பீஸ். ஆமாம், 2 லெக் பீஸ். ஓகே, இப்போது டேஸ்டான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது தெரியுங்களா? சம்டைம்ஸ் ஈவன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். எஸ்பெஷலி உள்ளே டேஸ்ட் பண்ணுறப்ப இந்த மசாலாலாம் நல்லா வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். என்னால் ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஓப்பன் கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இந்த ஃப்ளஷ் சூடாக இருக்குது. சூடு 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 இருங்க. சாஃப்டாக இருக்குது, நல்ல ஜூஸியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகு ரசமும் சிக்கன் பக்கோடாவும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் வீடியோவுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.